போற்றி திருவை போற்றி திருவாசகம் போற்றி மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி திருக்கையிலாய பரம்பரை போற்றி சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் போற்றி. திருவாசகம் திருவெண்பா என்ற தலைப்பு. அணைந்தோர் தன்மை என்பது பிற்கால சித்தாந்த தலைப்பு. திருவெண்பா என்பது யாப்புக்கான பெயர் தான். அது அந்த பதியத்தின் கருத்துக்கான பெயர் கிடையாது. வெண்பாவில் இருக்கிறதுனால திருவெண்பா என்று தலைப்பு கொடுத்துட்டாங்க. திருவாசகத்தில் வெண்பா ரொம்ப குறைவு, அதனால் அது ஒரு தலைப்பாக மாறிக்கிட்டது. இப்போ நம்ம எத்தனாவது மந்திரம் பார்க்கணும்? 7வது மந்திரத்துக்கு பொருள் எழுதுங்க. வாரா வெளியேறி தானே. சிறப்புடைய அழகிய நெற்றிக்கண் உடையவன் இறைவன். திருப்பெருந்துறை தலைவன். உள்ளத்தில் இருக்கின்ற ஒப்பற்றவன். அவனுடைய அருள் நம்மை வளர்ப்பது. அவனுடைய அருள் ஒளியாக இருப்பது. நம்மை வளர்க்கின்ற அருள் ஒளியானவன். பிறவிக்கு மீண்டும் வராத வழியை கொடுப்பவன். மாறுபடாமல் வந்து தெவிட்டாத அமுதமாய் எனக்கு அமைந்தான். குறிப்புரை மாறின்றின்னு ஒரு வார்த்தை இருக்குது. பகை இல்லாமல் அர்த்தம். பகை இல்லாமல்னா பகை இல்லாமல் செய்துன்னு பொருள். ஒவ்வொன்றா போகலாம். நெற்றிக்கண்ணன் ஃபஸ்ட்டு செய்தி. அதுதான் நம்ம முக்கண்ணப்பர்னு சொல்கிறோம், அப்படிதானே? நெற்றிக்கண்ணன். நெற்றிக்கண் எதை குறிக்குது? ஞானத்தை குறிக்கிறது. ஏன்னா அந்த பதிகத்துப்படி எது வெளியே வரணும்? ஞானத்தை வெளியே எடுக்கணும். நெற்றிக்கண்ணை உடையவன். திருப்பெருந்துறை பெருமான் என்பது அவருக்கு அது குருபீடம். இறைவனே குருவாக வந்த இடம் குருபீடம். 3வது செய்தி என் உள்ளத்தில் பொருந்தி. என் உள்ளத்தில் பொருந்தி என்பது சரியகிரிய யோகத்தால் எனக்கு விளங்கின்னு அர்த்தம். எனக்கு விளங்கி அல்லது வெளிப்பட்டுன்னு அர்த்தம். உயிரில் இருக்கிற இறைவன் உள்ளத்தில் விளங்குறாரு. உயிரில் இருக்கிறது வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி. வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒருத்தர் நம்ம கூப்பிட்டா வெளியே வர்றாருல, அதே மாதிரி அந்த இறைவன் விளங்கி எங்கே வர்றாரு? உள்ளத்துக்கு வர்றாரு. அப்படி புரிஞ்சுக்கிட்டா ஈஸியாக இருக்கு. ஆன்மாவில் இருக்கிற இறைவன் உள்ளத்தில் வந்து விளங்குகிறார். எல்லா உயிர்லேயும் தான் இறைவன் இருக்கிறாரு. உள்ளத்தில் இருக்கிறான்னா விளங்கி இருக்கிறான்னு அர்த்தம். அதுக்கு சாதனம் செஞ்சால் தான் விளங்குவார். சாதனம். அதனால தான் 8ஆம் நூற்பாவில் வந்து சரியகிரிய யோகங்களை செய்துளி குரு வர்றார். அதுக்கு ஒரு ஞானம். அப்போ அந்த சரியகிரிய யோகங்களை செய்ததுனால இருவினை ஒப்பு மலபரிபாகம் சத்தினிபாதம் வரணும். அப்போ தான் யார் வருவா? குரு வருவார். அந்த இடம் உள்ளத்தில் பொருந்தினா அவ்வளவு பொருள் அதில் எடுக்கணும். என் உள்ளத்தில் பொருந்துவதற்கு நான் சாதித்தேன். என்னதெல்லாம்? யோகம். அதனால் இருவினை ஒப்பு மலபரிபாகம் வந்தது. அடுத்தது அதுக்கு பிறகு இறைவன் எனக்கு குருவாக வந்தார்னு நகர்த்தணும். 3 ஸ்டேஜ் கொடுக்கணும். சரியகிரிய யோகம் செய்தேன் சாதனம். இருவினை ஒப்பு மலபரிபாகம் வந்தது பயன். அதுபோல் இருவினை ஒப்பு மலபரிபாகம் சாதனம். யார் வந்தது பயன்?
ஒன்றுக்கொன்று ஏதுவாகவும் பயனாகவும் இருக்குன்னு படிச்சிருப்பீங்க சாஸ்திரத்தில். ஆமாம், காரண காரியமாக இருக்கும். உள்ளத்தில் இருந்த இறைவனை ஒப்பற்றவன்கிறார். ஒப்பற்றவன் சொல்லும் போதே சிவன் ஒருவனே பரத்துவம் உடையவன், முதல்வன் அப்படிங்கிறத காட்டுறார். அப்போ சிவன் ஒருவனே முதல்வன் சொல்லணும்னா நானும் முதல்வன் அல்ல, ஆன்மா முதல்ல யாரையே முதல்வன் சொல்லும். கள்ளத்தலைவன் நானும் முதல்வன் அல்ல, யாரும் முதல்வன் இல்லைங்கிற ஞானம் வரணும் அல்ல. அந்த ஞானத்தை தான் ஒப்பற்றவன்கிற வார்த்தையில் காட்டுறார். ஒப்பற்றவன் உயிர் ஈஸியாக சொல்லாது. அயன்மால் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் தான் ஒப்பற்றவன் தானே சொன்னாங்க, இறைவனை சொல்லலைல்ல. ஒப்பற்றவன் சொன்னாலே நானும் கடவுள் கிடையாது, பிறரும் கடவுள் அல்ல, சிவன் ஒருவனே கடவுள், மற்றவர்களெல்லாம் தெய்வங்கள் என்பதை சொன்னார். அந்த ஒப்பற்றவன் அருள் செய்தான்கிறாரு. அந்த அருள் ஒளியாக இருந்துங்கிறாரு. ஏன்னா இப்போ உள்ளத்தில் இருக்கிறான்ங்கிறார்ல, உள்ளத்தில் இறைவன் விளங்கணும்னா எதாக இருக்கணும், ஒளியாக இருக்கணுமில்ல. உள்ளத்தில் இறைவன் விளங்கினாங்கிறாரு, அந்த இறைவன் ஒளியாக இருக்கிறாங்கிறாரு. ரெண்டும் ஒன்று தான். அருள் ஒளி, அருள் விளக்கேங்கிறார வள்ளலார். அருள் விளக்கே, அருட்சுடரேங்கிறார். பிறவிக்கு மீண்டும் வாரா வழியினை கொடுத்து, இந்த வாரா வழியருளிங்கிறது இந்த அணைந்தோர் தன்மைக்கு சரியான ஒரு இலக்கணம். அணைந்தோருக்கு என்ன கிடையாது, பிறவி கிடையாது. அது அந்த தலைப்புக்கு இது ஒரு சரியான பிரமாணம். இந்த வாரா வழியருளி ஜீவன் முக்தருங்கிறதுக்கு சரியான பிரமாணம். இன்னொரு இடத்துல மீண்டு வாரா வழியென கருளி புகுவதாவதும், இன்னொரு இடத்துல சொல்கிறார் புகுவதாவதும், வீடு பேர் போகலாம், ஆனால் திரும்ப போதரவுனா திரும்ப வர முடியாதுங்கிறார். அதைத்தான் வாராவளி, ரெண்டும் ஒன்று தான். ஒன்ஸு போனது தான், திரும்ப என்ன செய்ய முடியாது, வர முடியாது. அதான் வாராவளி. நரகத்துக்கு போனால் திரும்ப வரணும், சொர்க்கம் போனால் திரும்ப வரணும், வீடு பேர் ரிட்டர்ன் கிடையாது. அதான் வாராவளி அருளி. அதை கொஞ்சம் வேறு இடத்துல விளக்குனார். புகுவதாவதும் போகலாம், போதரவுனா வர்றதுன்னு அர்த்தம். சில இடங்களில் போதரவுங்கிறது வருதலுங்கிற பொருளை தரும். புகுவதாவதும் போதரவு இல்லதும்னார். அதை இதில் அழகாக விளக்குனார். மீண்டு பிறவிக்கு வாரா வழியை எனக்கு தந்தான், மாறுபடாது வாரா வழி எனக்கு. அந்த மாறின்றிங்கிற வார்த்தை அந்த திருவாசகத்தில் முதல் வரியில் இருக்குது, மாறின்றி. இந்த மாறின்றினா என்ன அர்த்தம்னா, பல பொருள் எடுக்கணும். ஒரு பொருள் அதாவது அருட்சக்தியாக நின்றுன்னு ஒரு அர்த்தம். ஒரு பொருள் அருட்சக்தியாக நின்று, இன்னொரு பொருள் பகையில்லாமல் செய்துன்னு ஒரு பொருள் சொல்கிறாங்க. ஆன்மாவுக்கு எது பகை, 3 மலங்கள். அப்போ மலங்களை நீக்கின்னு பொருள் எடுக்கணும். மலங்களை நீக்கி இதெல்லாம் நடந்தவுடனே உயிர் பேரின்பத்தை அனுபவிக்கும். அதைத்தான் அந்த உரையில் தெவிட்டாத அமுதமானான்னு எழுதியிருக்கிறோம். எழுதியிருக்கீங்களா? தெவிட்டாத அமுதமானான்னு எழுதியிருக்கிறோம். 2வது வரி திருவாசகத்தில் இருக்குது. ஆறா அமுதமுமாய் அமைந்தன்றே சீரார் திருத்தென் பெருந்துரையான் என் சிந்தை மேய ஒருத்தன் பெருக்கும் ஒளி. ஒருத்தன் பெருக்கும் ஒளி. பெருக்கும் ஒளியை திருப்பி சொல்லுங்க. அப்படி சொல்லலாம், அழகாக சொல்லலாம். ஒளிங்கிறத நம்ம அருள் ஞானம் என்று வைத்துக்கொள்ளணும். ஒருத்தன் ஒளி பெருக்கும் அப்படி சொல்லணும். சின்ன 4 வரி தான், எவ்வளவு செய்தி இருக்குன்னு. வாராவளி அருளி மோட்சத்தை தந்து வந்து குருவாக எனக்கு மாறின்றி. குருவாக எப்போ வர்றாரு? மாறுபாடு இல்லைன்னா தான் வர்றாரு. அதாவது உயிருக்கு மறைப்பு சக்தியாக இருந்தால் வர முடியாதல்ல. மறைப்பு சக்தியாக இல்லைன்னா தானே வர முடியும். இப்போ சுந்தரருக்கு இறைவன் வந்துமே மறுத்துட்டார்ல. இறைவனுக்கு தடுத்தாட்கொள்ள வந்துமே அவர் என்ன செய்கிறார்? மாறுபடுறார்.
உயிர்கள் இதை செய்யுங்கிறத தான் அவங்க 2 பேரும் அங்கே செஞ்சு காட்டுறாங்க. எந்த புராணத்தில்? தடுத்தாட்கொண்ட புராணத்தில். அதான் மாறிண்டினா அந்த இடத்துல போய் பார்க்கணும். அந்த சுந்தரருடைய தடுத்தாட்கொண்ட புராணத்தில் இறைவன் பிடிக்கிறதுக்கு பார்க்குறாரு, இவர் தப்பிக்கிறதுக்கு பார்க்குறாரு. ஏவனச் சிலையினாரை யார் தொடர்ந்து எட்ட வல்லார், சேக்கிழார் சொல்கிறார். ஏவனச் சிலையினாரை யார் தொடர்ந்து எட்ட வல்லார் அப்படின்னு சொல்கிறார். சுந்தரரை தவிர யார் போய் சாமியை கையை பிடிச்சி இழுக்க முடியும் அப்படின்னு கேட்குறார். அதில் மாறின்றி என்பதற்கு நம்ம இப்படியெல்லாம் பொருள் எடுக்கணும். இப்போ இங்கே நீத்தல் விண்ணப்பத்தில் ஒரு இடம் இருக்குது. 5வது மந்திரத்தினுடைய கடைசி, 6வது மந்திரத்தினுடைய தொடக்கம். மறுத்தனன் உன் அருளறியாமையினால் அருளாரமுது ஊட்ட மறுத்தனனே. அதான் மாறுபட்டு மாறி நின்று உயிருக்கு கொடுக்க நினைக்கிறாரு, உயிர் மறுக்குது. ஆனாலும் இறைவன் ஓட என்ன செய்கிறாரு? துரத்துறாரு. ரெண்டும் ஒரே சேனலில் ஃப்ரீக்குவன்சிக்கு வரமாட்டுக்கு. அந்த இறைவன் கொடுக்கறத வாங்கணுங்கிற உணர்வையும் யார் தான் தரணும்? இறைவன் தான் தரணும். புரியுதா உங்களுக்கு? வாரா வழியிரளி வந்தனுக்கு மாறின்றி ஆறா அமுதமுமா எனக்கு பேரின்பமாயிட்டாங்கிறார். அமைந்தன்றே சீரார் திருத்தன் பெருந்துரையான் என் சிந்தை மேய. என் சிந்தை மேயங்கிறது தான் உள்ளத்தில் இருக்கிறான். ஒருத்தன் இறைவனை ஒருத்தன் சொல்கிறதுக்கே ஒரு பெரிய ஞானம் வேணும். ஜீவன் முக்தர்களால் தான் சொல்ல முடியும். பெருக்கும் ஒளி, ஒளி பெருக்கும். ஒளி என்பதை ஞானம் என்றும் அருள் என்றும் பொருள் எடுக்கலாம் என்று இந்த பகுதியை நிறைவு செய்கிறோம். நம்முடைய பணிகளுக்கு போகலாம். சிவாய நம. இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம் குருநாதர் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை படிகளும் ஆரது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருடைய நாளை பணி நோக்கி செல்வோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சிவாய நம. சிவாய நம.